ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஆதிபராசக்தி கோயிலுக்கு மாலை போட்டு போனேன். அதோட லாங் வீடியோ தான் பார்ப்போம். ரொம்ப நாள் ஆகிட்டு லாங் வீடியோ போடுறதுக்கு. மொதல் நாள் சனிக்கிழமை எல்லோரும் போய் மாலை போட்டுட்டு வந்தோம். என் பையன், நான், எங்கள் அண்ணி பசங்க 2 பேரும், எங்கள் அத்தை, இவ்வளோ பேரும் 6 பேரும் மாலை போட்டோம். என் பசங்களுக்கு அது எப்படி செய்யணும்னு தெரியலைன்னு சின்ன பசங்களுக்கு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. மாலையெல்லாம் போட்டுட்டு அங்கே மொதல் நாள் இது பிரசாதம் கொடுத்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். 11 நாள் மாலை. மறுவாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை கெட்டு கட்டி வச்சுட்டோம். கெட்டு வச்சுட்டு அதுக்கு பிறகு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு நாங்கள் கோயிலுக்கு கிளம்புற மாதிரி இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி நைட்டு கிளம்பி திங்கக்கிழமை ஃபுல்லாக கோயில் போகிற வழியில் இருக்கிற 2-3 கோயிலை பார்த்துட்டு மறுபடி செவ்வாய்க்கிழமை காலையிலேயே மேல்மருவத்தூரில் கொண்டு இறக்கி விட்டாங்க. நாங்கள் அன்னைக்கு கெட்டு கட்டிட்டு அப்படியே எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற ஆலங்குளத்தில் இருக்கிற மலை கோயிலுக்கு போனோம். ஆலங்குளத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் மலை கோயில் நல்ல இதாக இருக்கும்னு சொல்லி அங்கே போய் மலை கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு பிறகு கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி குலதெய்வ கோயிலுக்கு போகணும் அப்படிம்பாங்க. ஆனால் எங்களால் போக முடியாது. ஏன்னா ஒருத்தங்க இறந்துட்டாங்க. அதனால் கோயிலில் விளக்கு போடலை. அதனால் கோயிலுக்கு போகலை. அதனால் பக்கத்தில் இருக்க ஆலங்குளத்தில் இருக்க மலை கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் பசங்க எல்லாருமே போயிருந்தோம். எல்லோரும் போய் நல்லா கோயில் சூப்பராக இருக்கும். அதை சுற்றி சுற்றி தண்ணிக்குள்ளே அந்த சாமி ஃபுல்லாகவே இருக்கும். அந்த கோயில் அப்படி சுற்றி பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். மன அமைதியாக இருக்கும். கோயிலுக்கு போனாலே அவ்வளோ சாமியும் சுற்றி பார்த்துட்டு இதில் சின்ன பசங்கள்லாம் காயின் போடணும் அப்படிம்பாங்க. 1 ரூபா காயின் 2 ரூபா காயின் போட்டு சாமி கும்பிடுவாங்க. அதை ஃபுல்லாகவே போட்டுட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் கோயிலில் இருந்துட்டு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு அமைதியாக இருந்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இது நாங்கள் கோயிலுக்கு கிளம்பின அன்னைக்கு வாங்கிக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கிளம்பினோம். ஃபஸ்ட் டைம் இது எனக்கு 6வது மாலை. இதில் இந்த 6 வருஷம் போகிறதுலே இந்த வருஷம் என் ஹஸ்பண்ட் என் கூட வாரேன்னு சொல்லி வந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இது திங்கக்கிழமை காலையிலேயே திருவாஞ்சூரில் கொண்டு எங்களை இறக்கி விட்டாங்க. அங்கே இருக்க தெப்பக்குளத்தில் குளிச்சுட்டு ஃபுல்லாகவே சாமி கும்பிட போனோம். எனக்கு தெரிஞ்சு யமதர்மராஜா சிலை வச்சு சாமி கும்பிட்டது இங்கே தான் நான் பார்த்துருக்கேன். ரொம்பவே நல்லா இருந்தது. யமதர்மராஜா அந்த சாமியை கும்பிட்டா ரொம்ப நல்லது. நம்ம செஞ்ச இதெல்லாம் பாவங்கள்லாம் இதாகும்னு சொல்லி நாங்கன்னு சொல்லி அவங்க நாங்கள் வருஷம் போகும்போது எல்லாம் பெரிய பெரிய கோயிலுக்கு கூட்டு போவாங்க. இந்த வாட்டி திருவாஞ்சூர் வாஞ்சிநாதர் கோயிலுக்கு கூட்டு போனாங்க. எல்லோரும் போயிட்டு அங்கேருந்து அந்த சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கே 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படியே அடுத்து கங்கை கொண்ட சோழபுரம். நம்ம தஞ்சை பெரிய கோவில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நீங்கள் தஞ்சை பெரிய கோயில் போயிருந்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் அந்த கோயில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி. ஆனால் அது அப்பா கட்டினதா, இது அவங்க பையன் கட்டினது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஆனால் அதிலேருந்து கொஞ்சம் அதே மாடல் அதே மாதிரி இருக்கும். ஆனால் அதிலேருந்து கொஞ்சம் சின்னது. இந்த நந்தி தமிழ்நாட்டிலேயே 2வது பெரிய நந்தின்னு எங்களை கூப்பிட்டு போனவங்க சொன்னாங்க. அதில் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறம் கோயிலை ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டு ஃபுல்லாகவே புல் சூப்பராக இருந்தது. அதில் உட்கார நடக்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. கோயிலை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்புறம் அதில் நின்று 2-3 ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு அங்கே டீ காஃபி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு மதியானம் சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக நைட்டு சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போனோம். சூப்பராக இருந்தது சிதம்பரம் நடராஜர் கோயில். அந்த கோயிலை பார்க்கறதுக்கு நாங்கள் நட சாத்துறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் போனோம். ஆனால் அந்த கோயில் பார்க்கறதுக்கு 1 நாள் ஆனாலும் 1 நாள் கொடுத்தாலுமே அந்த கோயிலை முடியாது. அவ்வளோ அழகாக இருந்தது. சூப்பராக இருந்தது. நாங்கள் போகிற அன்றைக்கி ஏதோ ஃபெஸ்டிவல்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்தது. அவங்க இந்த ஐயங்கார் சாரி மாதிரி கட்டி சின்ன பொண்ணுங்கள்லாம் அவ்வளோ அழகாக பட்டுப்பாவடெல்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. கோயில் ஃபுல்லாக சுற்றி நம்ம இருந்து பார்க்குறதுக்கு 1 நாள் கொடுத்தாலும் போதாது. அவ்வளோ அழகாக இருந்தது நடராஜர் கோயில். யாரெல்லாம் அந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பி செவ்வாய்க்கிழமை காலையில் 3:30க்கெலாம் மேல்மருவத்தூர் வந்துட்டோம். அதனால் ஃபஸ்ட் டைம் ரூம் எடுத்து அங்கே இருந்து தங்கிட்டு குளித்து ரெடியாகி எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே கெட்டு செலுத்த நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம்.
கெட்டு செலுத்த போயிட்டு அங்கே கெட்டு செலுத்திட்டு எல்லாத்துக்கும் போனவங்களுக்கு தெரியும். கெட்டு செலுத்திட்டு வரும்போது அன்னதானம் உண்டு. அன்னதானம் சாப்பிட்டுட்டு அப்படியே போய் கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வெளியில் போயிட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு ஷாப்பிங் இல்லாமல் வருவோமா, அந்த 2-3 கோயிலுக்கு போயிட்டு ஷாப்பிங் அங்கே எதுவுமே வாங்கலை, மேல்மருவத்தூரில் வாங்கணும்னு சொல்லி. அதனால் இங்கே வந்து மேல்மருவத்தூரில் இது ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே அது பக்கத்தில் புத்துக்கோயில். மேல்மருவத்தூர் போனாலே நம்ம புத்துக்கோயில் போகாமல் யாரும் வரமாட்டோம். புத்துக்கோயிலில் போய் சூப்பராக இருக்கும் புத்துக்கோயிலில் போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு எங்கள் அண்ணி வந்து ஒரு சின்ன நேமதம் வச்சுருந்தாங்க. நேர்ந்துக்கிட்டாங்க. அதுக்குள்ளதை செஞ்சுக்கிட்டு நானும் எலுமிச்சப்பழம் வாங்கி அதில் விளக்கு போட்டு நல்லா அமைதியாக இருந்து சாமி அவ்வளோத்தையும் கும்பிட்டுட்டு சூப்பராக இருந்தது. சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி புத்துக்கோயிலில் வந்து இந்த சின்ன பிள்ளைகள் விளாட்டு இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் என் பசங்க எங்கள் அண்ணி பசங்க எல்லாருமே ஊஞ்சல் இதெல்லாம் ஆடணுன்னாங்க. அதெல்லாம் ஆட்டிட்டு கொஞ்ச நேரம் அங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறவங்க எல்லாருமே புத்துக்கோயிலில் இதும்பாங்க. நம்ம வந்து மேல்மருவத்தூர் போனாலே புத்துக்கோயில் போகாமல் யாருமே வரமாட்டாங்க. அதனால் புத்துக்கோயிலில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி நைட்டு சாயங்காலம் 7 மணி இருக்கும். 7 மணி போல் கிளம்பி அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நான் சொன்ன ஊருக்கு யார் யாரெல்லாம் போயிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் யாரெல்லாம் போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்றேன். பாய்.